வணக்கம். பக்தி ஒன் டுடே காணொளி வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நீலாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ இறைவனை பிரார்த்தித்துவிட்டு ஆலய தரிசனம் என்கின்ற வரிசையிலே இன்றைக்கு நாம் ஒரு சிறப்பான ஆலயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற ஒரு ஆலயம். கும்பகோணம் அருகிலே அமைந்திருக்கிற இந்த ஆலயம், கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற இந்த பட்டீஸ்வரம் ஆலயம் மிக சிறப்பு பெற்றது. துர்க்கை அம்மன்களிலேயே தமிழ்நாடு அளவிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்திய அளவிலே கூட துர்க்கை அம்மனுக்கு என்று சிறப்பு பெற்ற ஸ்தலமாக இந்த பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த பட்டி என்று சொன்னால், அதாவது காமதேனுவினுடைய கன்றுக்குட்டி பட்டி அங்கே சென்று ஈஸ்வரனை வழிபட்ட காரணத்தினால் இந்த பட்டீஸ்வரம் என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது. துர்க்கை அம்மனை அங்கிருக்கிற துர்க்கை அம்மனுக்கு அப்படி என்ன சிறப்பு? பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனுக்கு என்று பார்த்தால், நீங்கள் செவ்வாய் மற்றும் ராகு கேதுக்கள் அல்லது 6ஆம் இடத்திலே இருந்து திசை நடத்துகிற ஒரு கிரகம், இப்படி லக்னத்திலே ராகு கேதுக்கள், இப்படி பல இந்த ராகு கேது 6ஆம் இடம் பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் உங்கள் மனதில் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் வாழ்வில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் அங்கே பட்டீஸ்வரம் துர்க்கையம்மனுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் அத்தனையும் தூள் தூளாக பறந்துவிடும். ஏன் என்று சொன்னால், இந்த துர்க்கை அம்மன், பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்ட துர்க்கை அம்மனாக இருக்கிறது. ஆக இந்த துர்க்கை அம்மனுக்கு என்று ஒரு சிறப்புகள் இருக்கிறது அந்த இடத்திலே. ஆக இங்கே சிவபெருமானை வழிபட்டு விட்டு பார்வதி தேவியார் துர்க்கை அம்மனாகவே நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். ஆக மன அமைதி வேண்டும் என்று சொன்னால், முதலிலே நீங்கள் செல்லக்கூடிய ஒரு ஆலயம் இந்த துர்க்கை அம்மனுடைய ஆலயம் தான். மன பயம் ஏற்பட்டுவிடும். சில பேருக்கு மன பயம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் மன குழப்பங்கள், அல்லது கடன், எதிரிகளால் தொல்லைகள், மன பயம், இதெல்லாம் நீங்கணும். செய்வினை, பில்லி, சூனியம், எதிரிகள் நமக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க, இப்படி எல்லாம் இருக்கு. ஜாதகத்திலையும் அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள், தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்குன்னா நீங்க எதாலும் முறியடிக்க முடியாது. இந்த இறைவனை போய் வழிபாடு செய்து சாஷ்டாங்கமாக நீங்கள் வணங்கி வந்தால் மட்டும்தான் அதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு. ஆக பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனுக்கு சென்று எத்தனையோ பேருக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்கள் நடந்திருக்கிறது. நீங்க எதையும் செய்ய வேண்டியதில்லை. நீங்க பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனுக்கு சென்று, அதாவது செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சென்று நீங்கள் எலுமிச்சம்பழம் மாலை தீபம் ஏற்றிவிட்டு, எலுமிச்சை மாலை வாங்கி அதற்கு சாத்திவிட்டு நீங்கள் செவ்வாய் வெள்ளியிலே வணங்க வேண்டும். அல்லது திங்கட்கிழமையிலே வணங்குவது என்பது மிகவும் விசேஷமாக இருக்கும். செவ்வாய் வெள்ளி விசேஷமானது, திங்கட்கிழமை அதை விட விசேஷமான நாளாக எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனை வணங்கும் போது உங்களுக்கு மனக்குழப்பங்கள் தீர வேண்டும் என்று சொன்னாலும் சரி, எதிரி பயம் வருகிறது, எனக்கு தொழிலிலே மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டு விட்டது, தொழில் ஓடவில்லை, ஓடிக்கொண்டிருந்த தொழில் நின்று விட்டது, அல்லது கடன் ஆகிவிட்டது, ஆட்கள் வேலையாட்கள் சரியாக அமையவில்லை, தொழிலில் வாடிக்கையாளர்கள் வரவில்லை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு எலுமிச்சை கனியை அந்த அம்மனுக்கு கொடுத்து விட்டு, நீங்கள் ஒரு எலுமிச்சை கனியை கொண்டு வந்து வீட்டிலே வைத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கொண்டு வந்தால் குறைந்தது 3 முதல் 5 வாரங்களுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் தவிடுபடியாகிவிடும். இது நீங்கள் அனுபவிக்கும் போதுதான் உங்களுக்கு புரியும். நாம் சொல்வதை விட நீங்கள் உணர்வுபூர்வமாக அனுபவிக்கும் போதுதான் அது தெரியும். எனவே இந்த துர்க்கை அம்மன், பட்டீஸ்வரம் துர்க்கையினுடைய அருள் என்பது மாபெரும் சிறப்பு பெற்றது. எனவே நீங்கள் அதை தவறாமல் செய்யுங்கள். தொழில் நன்றாக ஓடிக்கொண்டிருந்தாலும் அங்கள் வெற்றி மேல் வெற்றிகளை குவித்துவிடும். ஆக துர்க்கை அம்மன் வழிபாட்டை நீங்கள் மாதம் ஒரு முறையோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ, வருடத்தில் ஒரு 4-5 முறையாவது நீங்கள் செல்ல வேண்டும். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க போயிட்டு வாங்க. தூரத்தை பொறுத்து முடிவு பண்ணிக்கிங்க. ஆனா மிகப்பெரிய சிறப்பான ஒரு துர்க்கை அம்மனாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த துர்க்கை அம்மனை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்று சொன்னால், முதலிலே அந்த தலத்துக்குள்ளே செல்லுகின்ற பொழுது ஆக்னா சக்தியாக, அது ஆக்னா கணபதி என்று இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானை நீங்கள் வழிபட வேண்டும். வழிபட்டு விட்டு அப்படியே தீர்த்த குளம் அங்கே இருக்கும். அருகிலே தீர்த்த குளத்தை அருகிலே நின்று அங்கே கோபுர தரிசனத்தை நீங்கள் செய்துவிட்டு அப்படியே சென்றால் அங்கே அந்த ஆலயத்தினுடைய மரமாக விளங்கக்கூடிய ஆலயத்தினுடைய சிறப்பு பெற்ற ஒரு வன்னி மரம், அப்ப தல விருட்சம் என்று சொல்வார்கள், அந்த தலத்தினுடைய விருட்சமாக வன்னி மரம் விளங்குகிறது. அந்த வன்னி மரத்திலே நீங்கள் சுற்றி வந்து, மெதுவாக சுற்றி வந்து உங்கள் கோரிக்கைகளை மனதிலே உருவாக்கி கொண்டு நீங்கள் எந்த பிரச்சனையை நோக்கி சென்றீர்களோ அது தீர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டே நடங்கள். ஒவ்வொரு பாதமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து சுற்றி வந்து விட்டு, ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் அது தீர்ந்துவிடும். குழந்தை பேர் இல்லை என்று ஒரு சில தம்பதிகள் அங்கே சென்று
அந்த வன்னி மரத்திலே நீங்கள் வேண்டுதலை எழுதி கட்டிவிட்டு போனீங்கன்னா அடுத்த ஆண்டு உங்களுக்கு குழந்தை பேருக்குண்டான சாத்தியங்கள் ஏற்படும். இது மிகப்பெரிய ஒரு சக்தியாக இங்கே சென்று வந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் நாம் பதிவிடுகிறோம். இது ஒரு சிறப்பு இருக்கிறது. அப்படியே நீங்கள் வன்னி மரத்தை சுற்றி வந்துவிட்டு உள்ளே சென்றால் ஆலயத்திற்குள்ளே சென்று நந்தியை வழிபட வேண்டும். ஏன் நந்தியை வழிபட வேண்டும் என்று சொன்னால், திருஞான சம்பந்தருக்காக நந்தி விலகி நின்றதாக நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப புராணத்திலே திருஞான சம்பந்தருக்காக நந்தி விலகி நின்ற நந்தியை நீங்கள் வழிபட்டு விட்டு உள்ளே சென்று தேனுபுரீஸ்வரர் என்று பெயர் கொண்டிருக்கின்ற அந்த சிவனை நீங்கள் வழிபட வேண்டும். தேனுபுரீஸ்வரை வணங்கிவிட்டு இறுதியாக அப்படியே நீங்கள் சைடிலே வந்தால், அப்படியே பக்கவாட்டிலே வந்தால் அங்கே தட்சிணாமூர்த்தி, தெற்கு பார்த்திருக்கிற தட்சிணாமூர்த்தியும் அதற்கு நேர் எதிலே இருக்கிற சப்த கன்னிமார்கள் இரண்டு நேர் எதிர்த்துருவத்திலே இருக்கும் அந்த இடத்துல. அப்ப அங்கே தீபங்கள் ஏற்றிவிட்டு வழிபாடு செய்துவிட்டு இறுதியாக நீங்கள் துர்க்கையம்மனுக்கு சன்னதிக்கு வர வேண்டும். அந்த துர்க்கையம்மன் சன்னதி பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் சன்னதிக்கு வந்து அங்கே நீங்கள் எலுமிச்சம்பழம் கொடுத்து வழிபாடு செய்துவிட்டு தீபங்கள் ஏற்றிவிட்டு வந்து தீபங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றிவிட்டு உள்ளே வந்து இறுதியாக நீங்க பட்டீஸ்வரம் துர்க்கையம்மனுக்கு சென்று எலுமிச்சம்பழத்தை அங்கே எலுமிச்சங்கனியில் வழங்கிவிட்டு அதிலே ஒரு கனியை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்வதற்காக அதிகமாக வாங்கி ஒன்றை அங்கே கொடுத்து விடுங்கள், ஒன்றை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்து அதை வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு வந்து இங்கே வந்து ஒரு துர்க்கையம்மன் பட்டீஸ்வரம் துர்க்கையம்மனுடைய ஒரு திருவுருவ படத்தை வாங்கி வந்து வீட்டிலே வைத்து அதற்கு ஒரு எலுமிச்சம்பழத்திலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு 3 வாரங்கள் வழிபட்டு வாருங்கள். உங்கள் பிரச்சனைகள் அத்துணையும் தீர்ந்துவிடும் என்று சொல்லுகிறேன். ஆக ஜாதகத்திலே நம்மளுக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னாலும் கூட காலநிலை ஒத்து வரவில்லை என்றால் அத்தனையும் தவிடுபொடியாக நாம் சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பதுதான் இறையருள். அதில் இந்த ராகு கேதுக்கள் செவ்வாயால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகும். உங்களுக்கு மன பயம் விலகிவிடும். அங்கு போய் வந்தால் உங்கள் முகம் பளிச்சிடும், உங்கள் தேக ஆரோக்கியம் மேம்படும், உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். நீங்கள் வெற்றியாளராக வளம் பெற நீங்கள் பட்டீஸ்வரம் சென்று வாருங்கள் என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தளத்தை பற்றி பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.